மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம உங்களையும் ஒரு சேனலில் வந்து நம்ம எந்த சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வரீங்க. அழியும் நிலையில் இருக்கிற கோவில், அதுபோல் வந்து நம்ம கிராமங்களை ஒட்டி இருக்கிற கொஞ்சம் புகழ்பெற்ற கோயிலை பற்றி போட்டுக்கிட்டு வரோம். அப்படி கீழே வந்து அதாவது நம்ம திருவொற்றியூரில் எங்களோட ஊரில் வந்து திருவொற்றியூரில் வந்து மாதவ பெருமாள்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வந்து பழமையான கோயில். ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ வரைக்கும் பராமரிக்கப்படாமல் இன்னும் அழியும் நிலையில் வந்து இருக்குது. இந்த கோயில் பராமரிக்கப்படுமா, இது சம்மந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி நம்ம கேட்போம். இப்போ வாங்க, நம்ம கோயில் நமக்கு பின்னாடி இருக்குன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் தான். இந்த கோயிலை பற்றி முழுசாக எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போவோம். கோயிலை பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் கோயில். இந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை கீழே தான் வந்து இந்த கோயிலானது வந்து இருக்குது. அது சொன்னாங்க. அது மாதிரி நம்மளே வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். திருவொற்றியூர் இருக்கிற வந்து மாதவ பெருமாள் கோயில், குன்னமுடைய ஐயனார் கோயில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் வந்து காட்டுனுச்சு. ஆனால் இந்த கோயிலில் வந்து இப்போ நம்ம உள்ளே இருக்கோம். இந்த இடம் தான் இப்போ கோயில். முன்னாடி பழைய கோயில் இருந்த இடம். இப்போ சிலைகள்லாம் தூக்கி வந்து அங்கே உள்ள கொட்டகை போட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் பழைய கோயில் வந்து இருந்த இடம் வந்து இதுதான் பழைய கோயில் இருந்த இடம். அதாவது கோபுரத்தில் வந்து அரச மரம் வந்து நல்ல பெரிய அரச மரம் வந்து வளர்ந்து நிற்கும். கோயில் பாலடைஞ்ச கோயில் தானே, பழைய கோயில் தானே. இடிகிற தருவாயில் இருக்கவும் மரமும் விழுந்து அங்கிட்டு குடியிருப்புகள் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினாங்க. அப்போ சேதுராசம் பூசாரிங்கிறவர் வந்து கிராம மக்கள் உதவியோட, கிராமங்கள் ஒத்துழைப்போட வந்து இந்த கோயிலெலாம் இடிச்சுட்டு, நான் பூச்சி பட்டை இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நடமாட்டம் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இடித்தாங்க. கோயிலெலாம் இடித்தாங்க. மறு கோயில் கட்டணும்னு சொல்லி வேலையில் ஆரம்பிக்கிறக்கா இந்த கோயில் இடித்தாங்க. இடித்தப்ப பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே நோண்டினாங்க. 2015, 16 நான் 8வது படிக்கும்போது, நான் 2018 10வது முடித்தேன். நான் 8வது படிக்கும்போது நானும் என்னோட நண்பன் ஹரிபிரசாத் நண்பன், பக்கத்து வீட்டு பையன். நான் சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது எங்கள் ஐயா கூட வந்து அப்போ கொஞ்சம் விவரம் தெரியாத வயசு தானே. அப்துல் கலாம் ஐயா இறந்தப்ப, அப்துல் கலாம் ஐயா இறந்த அன்னைக்குன்னு லீவ் விட்டாங்க. மறுநாள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்ட அன்னைக்கு தான் இந்த கோயிலை வந்து இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயா வந்து கூட்டிட்டு வாங்கடா, செங்கல் புறக்கி போடலாம்டாங்கடா, கதை விதை கிடஞ்சா தூக்கி அங்கிட்ட போடலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அப்போ நானும் அவனும் வந்து எங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பழைய சிலைகள்லாம் தூக்கி கொட்டகை போட்டு உள்ளே வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து நோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஜேஜிபி இருக்கிற கொஞ்சம் ஆழமாக நோண்டோம். நோண்டினாங்க. முதல்ல பாம்பு வந்து நல்ல பாம்பு ஜேஜிபி பக்கெட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாம்பு கொஞ்சம் பக்கெட் ஆட்டி விடும், பாம்பு வெளியில் ஓடிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நோண்டினாங்க. ஆழமாக நோண்டும் போது முதல்ல ஒரு சிலை வந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக நோண்ட அடுத்தடுத்து சிலைகள் வந்துச்சு. மொத்தம் 3 சிலை வந்துச்சு. 3 வந்து பெருமாள் கோயில் உள்ள சிலை தான். பெருமாள், அப்புறம் ஸ்ரீதேவி, பூதேவி, இந்த 3 சிலையும் தான் வந்துச்சு. அந்த சிலையெல்லாம் வந்தோன்னா கிராம மக்கள்லாம் ஓடி வந்து பார்த்து சாமி கும்பிட்டுட்டு, அப்போ அதை திருவான்லேருந்து வந்து ஆஃபீஸர்லாம் வந்து அதிகாரிலாம் வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இது மாதிரி இந்த சிலை வந்து இருந்திருக்கு, நீங்கள் வந்து எழுதி கொடுத்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு சிலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அப்போதைக்கு இருந்தப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா அதை இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த இடத்துல நோண்டிக்கிட்டு இருக்கும்போது சிலை வந்துச்சு. ஆனால் இந்த கோயிலை வந்து பாருங்களேன், சுற்றி காட்டுங்கப்பா. இந்த கோயில் இது கோயில் மாதிரி தெரியுதா? ஃபர்ஸ்ட்டு யாராச்சும் இந்த புறம்போக்கு இடத்துல வளர்ந்து கிடக்கும்ல, புறம்போக்கு இடத்துல புதர் மண்டி போய் கிடக்குமா, அது மாதிரி கிடக்குது. கோயில் மாதிரி இல்லை, மிகவும் அழிந்து வர தருவாயில் வந்து இருக்குது. இந்த கோயில் பார்த்தாலே தெரியும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2015 அந்த காலகட்டத்தில் கோயிலை அரச மரத்தை வெட்டிட்டு கோயிலை இடித்து நோண்டிட்டு இருக்கும்போது 3 சிலையில் வந்து 50 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த 50 சிலைகள் 3மே வந்து கவர்மெண்ட் வசம் போயிடுச்சு. ஆனால் இங்கே கோயிலுக்கு சிலைகள்லாம் வந்து பாருங்களேன், இந்த கோயிலுக்கு சிலையெல்லாம் வந்து ரொம்ப பலடைஞ்சு போய் இங்கிட்டு வர பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப மனசு வந்து நொந்து போகிறாங்க. அதாவது இந்த ஆலயம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த ஆலயம் வந்து எந்த கண்ட்ரோலில் இருக்குன்னா, இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இந்த ஆலயமானது இருக்குது. அதுவும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு வெப்சைட்டில், அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தப்ப இந்த கோயில் திருவொற்றியூர் வருவாய் கிராமம் போட்டப்ப மாதவ பெருமாள் கோயில், குன்னமுடைய ஐயனார் கோயில் வந்து திருவொற்றியூர் வந்து இந்து சமயத்துறை கீழே இருக்குன்னு சொல்லி அந்த இதில் இருந்துச்சு.
அப்படி செக் பண்ணப்போ பார்த்தப்ப தான் இது எல்லாமே தெரிஞ்சுச்சு. இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான கோயில். சிலைகளை பாருங்களேன், நீ சிலைகளை பாருங்களேன், சிலைகள் எந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு பெருமா கோயில், ஊரில் இருக்கிற ஒரு பெருமா கோயில் வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கப்படுது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சிலைகளை தோட்டத்தை பாருங்கள், சிலை நிலைமையில பாருங்கள், சிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு. அது மட்டுமின்றி ஐம்பொன் சிலைகளும் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அதாவது இந்த ஆலயத்தில் வந்து ஐம்பொன் சிலைகள் வந்து நோண்டும் போது கிடைச்சுன்னு சொல்லியிருந்தால, இப்போ ஐம்பொன் சிலைகள் இருக்குன்னா அந்த ஐம்பொன் சிலைகள் எல்லாமே வந்து உற்சவ மூர்த்திகளாக தான் விளங்கும். பெரும்பாலும் எல்லா கோயிலுமே வந்து கருவறையில் சிலை இருந்தாலும் இந்த ஐம்பொன் சிலைகள் தான் வந்து உற்சவ மூர்த்திகளாக வந்து வீதி உலா சுற்றி வரும். அப்படி ஐம்பொன் சிலை இருக்குன்னா வந்து இந்த கோயில் வந்து திருவிழாக்கள் வந்து நடைபெற்று இருக்கு. இந்த கோயில் வந்து எந்த காலகட்டத்தில் கட்டுனது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணால் தெரிஞ்சிடும், சிலைகள் ஆய்வு பண்ணாலும் தெரிஞ்சிடும். இப்போ ஐம்பொன் சிலை இருக்கிறப்ப வந்து திருவிழாக்கள் எல்லாமே வந்து கோலாகலமாக கொண்டாடிருக்காங்க. இல்லை பிரம்மாண்டமாக வந்து எல்லாமே நடந்திருக்க மாதிரி தான் இந்த ஆலயங்களை பார்க்கும்போது, இந்த சிலைகளை பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படிப்பட்ட கோயில் வந்து ஏன் இந்த நிலைமையில இருக்குது அப்படிங்க வந்து என்ன எதுவுமே புரியலை. அதாவது இந்த ஆலயமானது வந்து இந்த அளவுக்கு பாழடைஞ்சிருக்கு. கிராம மக்கள் வந்து இது பண்ணி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து குருநாதன் என்பவர் வந்து இந்து சமய அறநிலையத்துறையிடம் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த கோயில் வந்து முன்னாடி இந்த கோயில் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம், சுத்தம் பண்ணி இப்போ வர்றதுக்கு பாதைகள்லாம் அளவு முன்னாடி சுத்தமாக இருக்குது. அது காரணம் வந்து என்னென்னா, குடியிருப்பு மக்கள் வந்து புதுப்பேர் குடியிருப்பு மக்கள் வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா அப்போ சுத்தம் பண்ணாங்க. கோயில் இப்படி இருக்க பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு அவங்க வந்து கோயிலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சாங்க. அந்த கோயில் வந்து முன்னாடி இருந்த நிலைமை வந்து இதுதான், தெரியுதா? கோயில் வந்து முன்னாடி இருந்த நிலைமை வந்து இதுதான். இந்த கோயில் வந்து 2015 அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு வர 2015 காலகட்டத்திலேருந்து மொத்தமாகவே வந்து கோயில் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு எழுச்சியுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட இதுவுமே எப்படி சொல்கிறது, அதாவது வந்து இந்த கோயில் எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் வந்து எடுக்கலை. இந்த கோயிலை சுத்தம் பண்ணுறது புதர்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போ வந்து பூச்சி பட்டையில் வந்து நிறையா இருக்குது. குடியிருப்பு மக்கள் அனைவரும் வந்து ரொம்ப ஆதங்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. கோயில் வந்து நிலைமையில இப்படி இருக்கே, வந்து மீட்டு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும், வழிபடுற மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயமான முன்கூட்டியே சொல்லியிருந்த மாதிரி தான் கோயில் கல்லில் வந்து கல்வெட்டு தெரியுதா? அதாவது இந்த கோயிலே வந்து உங்களை பார்த்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும், கோயில் நிலைமையே வந்து இப்படி தான் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை வந்து அறநிலையத்துறை வந்து கண்டுகொள்ள வேண்டும் என்றும், அதுபோக வந்து இந்த ஆலயத்தை மீட்டெடுத்து இந்த ஆலயத்தை வந்து சரி செய்து சீரமைத்து தருமாறு வந்து உங்களின் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.